வந்தாங்க. நான் வேளாண் குடிமகன் 6 மாதம் ஒரு வருஷம் விளைய வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பாடுபட்டு நெல்லை கொண்டு வரேன். அந்த கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு கிடங்கு ஒன்றிய மாவட்ட தலைநகரங்களில் வச்சு அந்த நெல்லை சேமித்து பாதுகாக்க முடியுமா முடியாதா? அதை எப்படி வீதியில் போட்டு முளைக்க வைக்கிறீங்க? நான் விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு முளைக்க வச்சுட்டு ஆந்திராவிலேருந்து குஜராத்திலேருந்து அரிசி வாங்கிட்டு வந்து பொங்கலுக்கு எப்படி கொடுக்குறீங்க? அப்போ ஏன் நெல்லை அரைச்சா அரிசியாக வராதா? அப்போ எல்லாமே அடிப்படையில் இது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் பேசி முடிக்கிறது இல்லை. இது ஒவ்வொன்றுமே தகர்த்து மாற்றி கட்டணும். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தலைகீழ் மாற்ற வேணும். இப்போ நான் காலில் போட்டிருக்க இந்த காலனி எங்கே இருந்திருக்கும்? குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில் கண்ணாடிக்குள்ளே இருக்குது. இதுதான் காலனி. நான் கடைக்கு வெளியில் வந்தவுடனே நான் உயிர் தேவையாக இருக்க உணவு கத்தரிக்காய், வெண்டைக்காய், கீரை, பூசணிக்காய், சுரக்காய், தக்காளி இதெல்லாம் எங்கே கிடக்குது? சாலையில். இப்போ நீங்கள் வெளியில் போய் பாருங்கள், சாலையில் ஒரு பாயை அல்லது கோணியை வச்சு நம்ம தாய் இல்லை அம்மா தங்கச்சி உட்காந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இதை வாங்குவோம். இந்த காலனியும் போட்டு போவோம். இப்படியே கொண்டு போய் இது சாலையில் கிடக்கு. அது உயர்ந்த இடத்துல மதிப்புமிக்க கட்டடத்தில் குளிர் வீட்டில் இருக்குது. எடுத்துகிட்டு போயிட்டு இதை கலட்டி வெளியில் போட்டுருவோம். அதை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் கழுவி சமைச்சு சாப்பிடுவோம். இப்போ எங்கே கிடக்குன்னா எது எங்கே இருக்கணுமோ அது தெருவில் கிடக்கு. எது தெருவில் கிடக்குதோ அது உயர்ந்த இடத்துல இருக்குது. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இப்போ இதை மாற்றணும்னு நினைக்கிறோம். இப்போ எப்படி நான் மாற்றுவேன் அப்படின்னா, இப்போது தனியார் பள்ளிக்கு ஏன் மாணவர்கள் அப்போ அதிகமாக படையெடுத்து போகிறாங்க? தரமாக இருக்குது. ஒரு முதலாளியால் தரமான கல்வியை கொடுத்துட முடியும். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் முடியாதுன்னா அரசு அந்த இடத்துல தோக்குதா இல்லையா? தோக்குது. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? அந்த முதலாளியாக நாமளான்னு பார்க்குறோம். அரசு பள்ளியா, அரசு கல்லூரி, அரசு மருத்துவமனை. ஏன்னா இங்கே முதலமைச்சருக்கோ அமைச்சருக்கோ உடம்பு முடியலைன்னா அப்போலோ, காவிரி, ராமச்சந்திராலயம் படுப்பாங்களோ இல்லையா, அரசு மருத்துவமனையில் படுக்க மாட்டாங்க. ஏன்? 10 நாளில் போகிற உயிர் 10 மணி நேரத்தில் போயிடும். ஏன்னா தரம் இல்லை. அப்போ இது எப்போ சரி செய்கிறது? அப்போ இந்த மருத்துவமனை யாருக்கு? இந்த மருத்துவத்துக்கு ஒதுக்குற நிதிநிலை யாருக்கு? இந்த பணம் எங்கே போகுது? ஏன் தரமாக இல்லை? அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் பசங்க யாராவது சொல்லுங்கள். அரசு கல்லூரியில் பேராசிரியராக இருக்க பிள்ளைகளாவது அரசு கல்லூரியில் படிக்குதா? இல்லை. அப்போ ஏன் இல்லை? இதை இப்படியே கொண்டுகிட்டே போனோன்னா எங்கே மாறுதல் வரும்?